ஆமென். 1 பேதுரு சோதரம் 4:7 வாசிக்கின்ற சமயத்திலே சோதரம் ஆமென். அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆமென். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனில் ஆமென் சோதரம் பிசாசான உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று ஆமென் சோதரம் அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் ஆமென் அல்லேலூயா எபேசு சபைக்கு சொல்கின்ற சமயத்திலே அவர் எழுதுகிறார் சோதரம் ஆமென். இந்த நாட்களிலே பார்க்கின்ற சமயத்திலே ஆமென் விசுவாசிகளுக்கு தெரிகிறது இல்லையோ, ஊழியக்காரர்களுக்கு தெரிகிறது இல்லையோ, பிசாசுக்கு தெரியும் தனக்கு கொஞ்ச நாட்கள் தான் உண்டு. அதனால அவன் சோத்திரம் ஆமென் வல்லமையாக பயன்படக்கூடிய ஊழியர்கள், வல்லமையாக கர்த்தருக்காக சோத்திர ஊழியத்துக்காக உதவுகிற விசுவாசிகளை எப்படியாவது அவர்களை சோத்திரம் ஒரு ஆக்சிடென்ட் போட்டோ அல்லது சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் ஒரு கொடிய ஆமென் அல்லேலூயா ஒரு அட்டாக்கை போட்டோ ஒரு சோத்திரம் அல்லேலூயா ஆமென் ஒரு ஸ்ட்ரோக்கை போட்டோ இவ்விதமாக காலத்துக்கு முன்பாக அவருடைய ஓட்டத்தை முடிக்கும்படியாக பிசாசானவன் சோத்திரம் அல்லேலூயா கர்ச்சிக்கிற சிங்கம் போல எந்த ஆமென் ஊழியக்காரத்தில் ஜெபம் இல்லையோ, எந்த ஊழியக்காரர் சோத்திர சோர்வாக அவிதமாக மந்தமாக இருக்கிறார்களோ அவர்களை அவன் பிடித்து சோத்திர மலேலியா ஒரு நோயை உண்டாக்கி காலத்துக்கு முன்பாக அவளை இந்த தேசத்தை விட்டு ஆமென் உலகத்தை விட்டு எடுத்து கொண்டு போகிறான் சோத்திரம் அல்லேலூயா. அவர் வெற்றியாக ஆமென் சோத்திரம் அப்போஸ்தலர்கள் சொல்கிற சமயத்தில் ஓட்டத்தை முடித்தேன் என்று ஜெயமாக சொல்ல முடியாதபடி அவிதமாக செய்து விடுகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கின்ற சமயத்திலே பிசாசின் சோதனை ஆமென் சோதனை ஜெயிக்கும்படியாக தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆமென் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கே பார்க்கின்ற சமயத்திலே அடுத்த நாள் உள்ள பெரிய ஒரு சோதனையை ஆண்டவராய் இயேசு அவர் ஜெயித்தார். ஜெயித்து கம்பீரமாக முடிந்தது என்று சொல்லி ஆமென் பிசாசின் எல்லா காரியங்களுக்கும் ஆமென் ஒரு முடிவை உண்டு பண்ணி ஜெயமாக சோத்திரம் அல்லேலூயா